பணியாரம் போறதுக்கு முன்னாடி கடையை முன்னாடி வாங்க. அப்பா அம்மாவோட தலைமையில நம்ம வீட்டோட கடைசி சிறகடிக்க ஆசை டுடே எபிசோடு இப்போ இருந்துட்டு அங்கே மீனா வராங்க. வந்த உடனே இப்போ மொத்த கேட்குறாங்க, என்ன மீனா என்ன ஆச்சுன்றாங்க. இல்லைங்க அம்மா வந்து கடையில் வந்து போனதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம தூங்காமல் வந்து அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்றாங்க. அப்படியான்றாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆசையை வச்சு தந்த கடை, பல வருஷம் கடை, அதை கைவிட்டு போயிடுச்சுன்ட்டு சொல்லிட்டு அம்மா அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இது இப்படியே விடக்கூடாது மீனா, நம்ம கார்பரேஷன் ஆளுங்களை வச்சு ஏதாவது பேசி நம்ம கடையை மீட்டிடலான்ட்டு சொல்லிட்டு இப்போ முத்து சொல்கிறாங்க. தருணும் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களான்றாங்க. என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கான், அவன்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பானான்ட்டு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க, வா நம்ம அந்த கோயிலில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட பேசி இந்த கடையை எப்படியாவது வந்து நம்ம மீட்டிடலான்ட்டு சொல்லிட்டு முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ ரோகிணி கிட்ட மனோஜ் வராங்க. வந்த உடனே ஆமாம் இந்த கல்யாணத்துக்காக வந்து எல்லாமே வந்து பூ டெக்கரேஷனுக்காக நம்ம மீனா கிட்டே சொல்லிடலாமான்ட்டு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்காக மீனா கிட்டே சொல்லணும், நான் அதுக்கெல்லாம் தனி ஏற்பாடு பண்ணியிருக்கேன்ட்டு சொல்லிட்டு அத்தை கிட்ட கோவப்படுவாங்க. அதனால நான் வேற ஒரு ஆள்கிட்ட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்ட்டு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.